அந்நஹ்வுல் வாதிஹ் என்ற நூலை அடிப்படையாக வைத்து நாம் நடாத்தி வரும் தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 32வது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பாடம் அந்நஹ்வுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பகுதியின் 3 பாகங்களில் 2வது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு பஅத அவுக்கு பின்னால். ஃபிஅல் முதாரிக்கு நஸ்பு செய்தல் என்பது கவனிக்கத்தக்கதாகும். இந்த பாடத்துக்கும் முந்தைய பாடங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த பாடத்துடைய ஆரம்பம் எங்கு இருக்கிறது? அதாவது நஸ்புல் முதாரிஐ பி அனில் முதுமரதி, மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு முதாரிக்கு, அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட வினை சொல்லுக்கு நஸ்பு செய்தல். அந்த தலைப்பிலே முதலாவது பாடமாக பாத லாமி தஅலீலி, காரணத்துடைய லாமுக்கு பின்னால் நஸ்பு செய்தல் என்று பார்த்தோம். உதாரணமாக ஜலஸ்து லி அஸ்தரிஹ, ஓய்வெடுப்பதற்காக உட்கார்ந்தேன். அதனை இவ்வாறும் சொல்லலாம், ஜலஸ்து லி அன் அஸ்தரிஹ, அதே பொருள் வரும். பின்பு 2வது பாடத்திலே பாத லாமில் ஜுஹூதி, மறுக்கும் லாமுக்கு பின்னால் நஸ்பு செய்தல் ஃபிஅல் முதாரிக்கு என்று பார்த்த பொழுது, மாகான சதீகு லியஹூன சதீகஹு, ஒரு நண்பன் அவனுடைய நண்பனுக்கு துரோகம் செய்வதற்கில்லை என்ற உதாரணத்திலே லியஹூன என்ற லாமுல் ஜுஹூத் ஃபிஅல் முதாரிக்கு நஸ்பு செய்திருக்கிறது. இந்த தலைப்பில் 3வது பாடமாக இந்த பாத அவுக்கு பின்னால் ஃபிஅல் முதாரிக்கு நஸ்பு செய்தல் என்பதாகும். அதனை இந்த உதாரணங்களில் நீங்கள் கவனித்து பார்க்க முடியும். இங்கு முதலாவதாக உதாரணம் வருகிறது. அதாவது இஸ்தமி' நுஸ்ஹத் தபீபி, மருத்துவருடைய உபதேசத்தை கேள். அவு யத்திம்ம ஷிஃபாவுக்க, உனது குணம் பரிபூர்ணமாகும் வரைக்கும். தஹப்பப் இலா இஹ்வானிக்க, உமது சகோதரர்களை விரும்பு, அவர்களுடன் நட்பு கொள். அவுத்தனால ரிதாஹும், அவர்களுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். யுஆக்கபுல் முஸீஉ அவு யாத்ததிர, குற்றவாளி தண்டிக்கப்படுவான் அவன் உரிய காரணத்தை சொன்னாலே தவிர. இங்கு அவு தவிர என்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. யுஹ்ரமு தில்மீதுல் முகாஃபஅத, மாணவன் பிரதிபகாரத்திலிருந்து தடுக்கப்படுகிறான். அவு யஜ்தஹித, அவன் முயற்சித்தாலே தவிர. பிந்திய 2 உதாரணங்களிலும் அவு இல்லாவுடைய அர்த்தத்தில் வந்திருக்கிறது. முந்தைய 2 உதாரணங்களிலும் இலாவுடைய அர்த்தத்தில் வந்திருக்கிறது. இலா என்றால் வரைக்கும், இல்லா என்றால் தவிர. அவு என்ற சொல்லை நீங்கள் எடுத்தால் இந்த இடத்திலே அல்லது என்ற அர்த்தத்துக்கு வராது. வேறு இடத்தில் அவு என்றால் அல்லது என்ற அர்த்தத்தில் வரும். இந்த இடத்திலே அவு வரைக்கும் அல்லது தவிர என்ற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. இந்த பாடத்திலே நாங்கள் அந்த விதியை பார்ப்போம், சட்டத்தை. அல் காயிதத்துல் ஹாமிசத்து வல் அர்பஊன, 45வது சட்டம், விதி. யுன்சபுல் முதாரிஉ பி அன் முதுமரத்தன் வுஜூபன், கட்டாயமாக மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு ஃபிஅல் முதாரி நஸ்பு செய்யப்படும். பாத அவு அல்லதி பிமானா இலா, இலாவுடைய வரைக்கும் என்ற அர்த்தத்தில் உள்ள அவு, அல்லது இல்லா என்ற அர்த்தத்தில் உள்ள அவுக்கு பின்னால் கட்டாயமாக மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு முலாரி
நிகழ்காலம் எதிர்காலத்துக்குரிய வினைச்சொல் நஸ்பு செய்யப்படும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்த உதாரணங்களில் நீங்கள் அதனை அவதானித்து பார்க்க முடியும். அவு என்ற சொல் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு பின்னால் யத்திம்ம என்றும் தனால என்றும் யாததிர என்றும் எஜித்தஹித என்றும் ஃபிஅல் முதாரி ஒவ்வொரு இடத்திலும் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி எழுத்திலே. எனவே இந்த நஸ்பு எவ்வாறு வந்தது என்று கேட்டால், அவு என்ற சொல்லுக்கு பின்னால் கட்டாயமாக மறைக்கப்பட்ட அன்னை கொண்டுதான் அது நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகும். இந்த உதாரணங்களிலே சில இடங்களில், முந்தைய 2 இடங்களிலும் இலாவுடைய அர்த்தத்தில் அவு வந்திருக்கிறது, இந்திய 2லும் இல்லாவுடைய அர்த்தத்தில் வந்திருக்கிறது. அப்படியானால் இதனை வெளிப்படுத்தி பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால், இஸ்தமி நுஸ்ஹத் தபீபி அவு யதிம்ம ஷிஃபாவுக என்பதை இவ்வாறு ஏற்படுத்தலாம். இஸ்தமி நுஸ்ஹத் தபீபி இலா ஐ யதிம்ம ஷிஃபாவுக, உமது குணம் பரிபூர்ணமாகும் வரைக்கும் என்ற அர்த்தத்தில் அவு இலாவுடைய அர்த்தத்தில் இருக்கிறது. தஹப்பப் இலா இஹ்வானிக அவு தனால ரிதாஹும் என்பதை தஹப்பப் இலா இஹ்வானிக இலா அன் தனால ரிதாஹும் என்று ஏற்படுத்தி பார்க்கலாம். அடுத்த உதாரணத்திலே யுஆக்கபுல் முஸீஉ அவு யஅ்ததிர என்பதை யுஆக்கபுல் முஸீஉ இல்லா ஐ யஅ்ததிர என்றும், கடைசி உதாரணத்தை யுஹ்ரமு தில்மீது அல் முகாஃபஅத இல்லா ஐயஜித்தஹித என்று இல்லாவை வைத்து பார்க்க முடியும். இங்கு ஒரு கேள்வி வருகிறது. இஸ்தமி நுஸ்ஹத் தபீபி இலா ஐ யதிம்ம ஷிஃபாவுக என்றும், இந்த 3வது உதாரணத்தில் சுருக்கத்துக்காக 2வதையும் 4வதையும் சொல்லாமல் 3வதை சொல்கிறேன். யுஆக்கபுல் முஸீஉ இல்லா ஐயாத்ததிர என்றும் சொல்லலாமா என்றொரு கேள்வி இருக்கிறது. யுஆக்கபுல் முஸீஉ அவு யஅ்ததிர என்பது இல்லா ஐயாத்ததிருடைய அர்த்தத்தில் தான் இருக்கிறது. எனவே அரபு மொழியில் பேசும் பொழுது யுஆக்கபுல் முஸீஉ இல்லா ஐயாத்ததிர என்றும், இஸ்தமி நுஸ்ஹத் தபீபி இலா ஐ யதிம்ம ஷிஃபாவுக என்றும் சொல்லலாமா, அரபு மொழி பேசலாமா என்று கேட்டால் அரபு மொழியில் அவ்வாறு பேச முடியும். ஆனால் இஸ்தமி நுஸ்ஹத் தபீபி அவு அன் யதிம்ம ஷிஃபாவுக என்று அன்னை அவ்வுடன் சேர்த்து வெளிப்படுத்தி சொல்வது கூடாது. ஏனென்றால் அவு இலாவுடைய அர்த்தத்தில் வந்தால் அன்னை கட்டாயமாக மறைக்க வேண்டும். அவ்வாறுதான் யுஆக்கபுல் முஸீஉ அவு ஐ யாத்ததிர என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வையும் சொல்லி இல்லாவுடைய அர்த்தத்தில் அவு வந்திருக்கும் பொழுது அதுக்கு பின்னால் கட்டாயமாக அன்னை மறைக்க வேண்டும், வெளிப்படுத்தி சொல்ல முடியாது என்பது முக்கியமான விடயமாகும். எனவே இந்த பாடத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் செவிமடுத்து மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். எமது தொடர் பாடங்களை நீங்கள் படியுங்கள். அஃலலுல் அமாலி அதுவமுஹா வஇன் கல்ல, அமல்களில் சிறந்தது கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடியதுதான் என்று நபிமொழி வந்திருக்கிறது. எனவே எந்த விடயமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, முடிவை, இலக்கை அடைவதை நீங்கள் கண்ணால் கண்டுகொள்ள முடியும். எனவே உங்கள் கருத்துக்களை முடியுமாக இருந்தால் கூற தவறாதீர்கள். இவைகள் எம்மை இந்த பாதையில் மென்மேலும் ஊக்குவிக்கும்.